الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الخمر جماع الإثم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடியவனான வல்லநாய அல்லாஹ் அவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சந்திமதம் ஏந்தி வந்த முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஷ்தபா ரசூலுல் முக்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் சாலிஹூன்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் உண்டாவதாக. வல்லநாயன் அல்லாஹ் என்ன நல்ல காரியங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிக்கிறானோ அவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறும் இந்த பாவமான காரியங்களை எல்லாம் அல்லாஹ் விலகி வாழுமாறு சொல்லியிருக்கிறானோ அவைகளை விலகி வாழுமாறும் முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அல்லாஹ் எங்களுக்கு சில தடைகளை விதித்திருக்கிறார். அந்த தடைகளை விதித்த காரணம் மனிதர்களுடைய நலவுக்கும் பாதுகாப்புக்கும் தவிர வேற ஒன்றுக்கும் கிடையாது. அப்படி அல்லாஹ் தடை விதித்த விடயத்தில் ஒரு விடயம்தான் போதை வஸ்து பாவனை என்ற ஒரு விடயம். மேலான கண்ணியமானவர்களே, இந்த போதை வஸ்து பாவனை என்பது வெறுமனமே ஒரு பாவம் அல்ல. ஒட்டு மொத்த பாவங்களும் இந்த ஒரு பாவத்துக்குள்ளதான் அடங்கியிருக்கு. ஒட்டுமொத்த பெரும் பாவங்களும் இந்த ஒரு பாவத்துக்குள்ளதான் மறைந்திருக்கிறது. எப்ப இந்த ஒரு பாவம் எங்களோட சமூகத்துல எங்களோட சொசைட்டியில பரவுமோ, இந்த போதை வஸ்து பாவனை என்ற ஒரு பாவம் அனைத்து பாவங்களும் எங்களோட சமூகத்துல சர்வ சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்கும். கொலை யாரையோ அல்ல, சொந்த பெற்றோர்களையும் கொலை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். இந்த பாவத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள், இந்த பாவத்திற்குள் அகப்பட்டவர்கள். விபச்சாரம் யாருடையோ அல்ல, சொந்த மஹரமானவர்களுடனும் விபச்சாரம் நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கிறது. கொலை, டிவோர்ஸ் அதிகரித்து கொண்டே செல்லும். இன்று எங்களுடைய ஊரில் கூட டிவோர்ஸினுடைய அளவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. 3 பகுதியை எடுத்து பார்த்தா 2 பகுதியினுடைய பிரச்சனை என்னையாக இருக்கும் என்று பார்த்தா அங்க ட்ரக்குடைய இந்த போதை வஸ்துகளுடைய பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். மேலான கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, அல் ஹம்ரு ஜும்மாஉல் இஸ்ம். போதை வஸ்து பாவனை என்பது முழு பாவங்களையும் அடக்கி இருக்கக்கூடியது. அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ். போதை வஸ்து பாவனை என்பது அது எல்லா பாவங்களினுடைய தாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கமாகவும் சுருக்கமாகவும் சொல்லி சென்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, நேரமும் சுருக்கமாக இருக்கிறது. இந்த பாவத்தை எங்கட சமூகத்துக்கு இந்த பாவம் வாழ்வதற்குரிய அடிப்படை காரணங்கள் என்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் முதலாவது என்ன தெரியுமா? காரணம், எங்கட சமூகத்துல வயோதிபர்களாக இருக்கலாம், வயோதி வந்தவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், எல்லோரிடத்திலும் பேசக்கூடிய நாங்களும் தான் இன்றைக்கு தொழுகையோட மஸ்ஜிதோட எங்களுடைய தொடர்பு குறைந்ததுதான் இதனுடைய அடிப்படை காரணம். மேலான கண்ணியமானவர்களே, தொழுகை என்பது அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு தந்திருக்கிறது பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறார். இத குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான், இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது பாவத்தை விட்டும்
வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கும் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லுது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சொல்லப்பட்டது. ஒரு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தொழுகிறார், களவும் எடுக்கிறார். ஹபீப் முஹம்மதுல் முஸ்தபா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருடைய தொழுகை அவருடைய களவை விட்டும் தடுக்கும் என்பதாக சொன்னார்கள். மேலான கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தை, எங்களோட வாலிபர்கள், எங்களோட குழந்தைகளை நாங்க மஸ்ஜிதோட தொடர்பு படுத்தி விட்டோம்னு சொன்னா 5 நேரம் அந்த குழந்தை குறைஞ்சபட்சம் மஸ்ஜிதுக்கு வருதண்டா 5 நேரம் மலாயிக்காமார்களுடைய சம்பத்தில் இருக்குது, 5 நேரம் நல்ல மக்களுடைய சம்பத்தில் இருக்குது. 2 பயான கேட்பார், ஹதீஸ கேட்பார். மஸ்ஜிதுகள் என்பது சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுடைய ஆத்மீக ரீதியான ஈமானிய ரீதியான விடயங்களை சார்ஜ் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் மஸ்ஜித். எப்ப இந்த கல்பு மரணிச்சிடுமோ, இந்த கல்புல ஈமானுடைய சார்ஜ் இல்லையோ, ஆத்மீகத்துடைய சார்ஜ் இருக்காதோ, அப்ப இந்த கல்பு பாவம் செய்யறதுக்கு லேசாக துணிந்து. மேலான கண்ணியமானவர்களே, அதனால முதலாவது நாங்க எங்களுடைய சிறு குழந்தைகளை நாங்க 5:30 மணிக்கு 6 மணிக்கு குழந்தைகளை எழுப்பி நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம், டியூஷனுக்கு அனுப்புறோம். தாய்மாரும் தான், தந்தைமாரும் தான், நான் தவறு என்று சொல்லவில்லை, நன்றாக படிக்க வையுங்கள். அந்த அரை மணித்தியாலத்துக்கு முன்னால 5 மணிக்கு எங்களோட குழந்தைகளை எழுப்பி சுபகுக்கு அனுப்புறதுக்கு நாங்க தயார் இல்லை. மேலான கண்ணியமானவர்களே, நான் ஏன் சொல்றேன்டா, இந்த ஆரம்ப பகுதியில எங்களுடைய குழந்தைகளை 7-8 வயதுல நாங்க தொழுகைக்கு பழக்கலையா, மஸ்ஜிதோட ஒரு கனெக்ஷனை உருவாக்கலையா, மேலான கண்ணியமானவர்களே, இந்த குழந்தை மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாம வளருவாரண்டா எந்த பாவமாக இருந்தாலும் செய்வதற்கு துணிய மாட்டார், செய்வதற்கு துணிந்திருவார், லேசாக துணிவார். அந்த கடைசி கட்டம் படிப்பையே பார்த்தோம், ஓதலையே பார்த்தோம், மஸ்ஜிதோட தொடர்பாக்கல்ல, தொழுகையோட தொடர்பாக்கல்ல. வெறுமனமே எங்களுக்கு ரிசல்ட்டும் ரிப்போர்ட்டும் சர்டிபிகேட்டும் தான் எங்களுக்கு அடிப்படையாக இருந்தால் நாளை ஒரு காலம் வரும், அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் அப்படியான குழந்தைகளை விட்டு பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஊரில் எங்களை தலை குனிய வைப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அதனாடி மேலானவர்களே, திரும்பவும் சொல்றேன், குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பார்த்தா தெளிவாக விளங்குது, பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்றா தொழுகை. 2வது என்ன தெரியுமா, இந்த பாவத்துக்கு எங்களுடைய வாலிபர்கள் மாட்டுப்படுறதற்கு அடிமையாகிறதுக்குரிய அடிப்படை காரணம் இந்த போதை வஸ்து பாவனைக்கு தவறான நண்பர்கள். யார் இந்த பாவத்துக்குள்ள மாட்டுப்பட்டாங்களோ, யார் இந்த பாவத்துக்குள்ள மாட்டுப்படக்கூடாது என்று நினைக்கிறாங்களோ, அவங்க செய்ய வேண்டிய முதலாவது ஸ்டெப் என்ன தெரியுமா, தீய நண்பர்கள் என்ற நெட்வொர்க்கில் இருந்து நாங்க வெளியே வருவோம், தீய சவகாசத்திலிருந்து நாங்க வெளியே வரணும். மேலான கண்ணியமான வாலிபர்களே, எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன், யாரு தீய நண்பர்களாக இருக்கிறார்களோ, யார் இந்த பாவனை, இந்த ட்ரக் என்ற பாவனை உள்ள நண்பர்களாக இருக்கிறார்களோ, யாராக இருக்கலாம், எங்களுடைய சிறு வயது நண்பராக இருக்கலாம், எங்களுடைய மாமியுடைய மகனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், தெளிவாக ஹதீஸை வச்சு பார்க்கக்குள்ள விளங்குது, ஹராம் இப்படியானவங்களோட சேர்ந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யக்உது அலா மாஇதத்தின் யுதாரு அலைஹல் ஹம்ரு. நபி அவங்க சும்மாவும் சொல்லல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான டச் பண்ணி சொன்னாங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுல மறுமையில ஈமான் இருந்தா, நம்பிக்கை இருந்தா, எந்த டேபிள்ல எந்த நண்பர்களிடத்துல இந்த குடியுடைய இந்த போதையினுடைய பாவனையும் பழக்கமும் இருக்குமோ அந்த இடத்துல நீங்க உட்காரவானாம் என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிங்க மேலானவர்களே, நபி அவங்க ஈமானோட கனெக்ட் பண்ணி சொன்னாங்க, யாரு இப்படியான தவறான நண்பர்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட சேருவது ஹராம். அன்பார்ந்த பெற்றோர்களே,
நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுடைய ஸ்கூலுடைய ரிப்போர்ட்டை செக் பண்ணுறோம், மதரசாவுடைய ரிப்போர்ட்டை செக் பண்ணுறோம். மேலானவர்களே, அதற்கு மேலால் மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் எங்களுடைய குழந்தைகளுடைய நண்பர்கள் யார் என்பதை செக் பண்ண வேண்டும். தெளிவாக ஹதீஸ் வருது, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. ஒரு மனிதர் அவருடைய நண்பர் எந்த கொள்கையில இருக்கிறாரோ, அவர் எந்த வேலை போவாரோ அதே வேலைதான் மற்ற நண்பரும் செல்வார் என்பதாக தெளிவாக ஹதீஸ் சொல்லுது. அதை நாடி நாங்கள் எல்லாம் செக் பண்றோம். ஆனா என்னுடைய குழந்தையுடைய நண்பன் யார் என்பதை நான் அறியவில்லை என்றால், அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நான் அறியவில்லை என்றால், நாளைக்கு என்னுடைய குழந்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய வீட்டை விட்டு வெளியே எங்கே சென்றாலும் பரவாயில்லை என்ற நிலைமை தோன்றக்கூடும். அது தோன்றி இருக்கிறது. அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளை, உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கும். நான் சாபமிடுவதற்காக சொல்லவில்லை, உண்மையான சம்பவங்கள். சில பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளையை யாராவது கொன்றுவிட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டம். அதனாடி மேலானவர்களே, பேசக்கூடிய நானும் தான், நீங்களும் தான், எங்களுடைய குழந்தைகளுடைய நண்பர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை நாம் கட்டாயம் செய்யலாம். நண்பர்களுடன் கூட வேண்டாம் என்று சொல்லவில்லை, நண்பர்கள் வைத்துக் கொள்ள விட வேண்டாம் என்று சொல்லவில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் அறிமுகப்படுத்தும் போது ரலியல்லாஹு அன்ஹு, இஸ் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியுடைய தோழர் என்பதாகத்தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். நண்பர்கள் தேவை, நல்ல நண்பர்கள் தேவை. நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டுகிறோம், தொழிலுக்கு வழிகாட்டுகிறோம், படிப்புக்கு வழிகாட்டுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அதே போன்றும் எப்படியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் வழிகாட்ட வேண்டும். அதை நாம் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது மேலானவர்களே, இந்த பாவத்திற்கு இன்னும் சிலர்கள் சொல்லக்கூடிய ஒரு நொண்டி சாட்டு என்ன தெரியுமா? இந்த பாவம் எங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவாங்க. எங்களுக்கு பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை இருக்குது, பிசினஸ்ல லாஸ், நாங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல, வாழ்க்கையில ஃபெயிலியர். இதை எடுத்தா தான், இந்த ட்ரக்கை பாதிச்சா தான் எங்களோட மைண்ட் ரிலீஃப் ஆகும், எங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆகும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. மேலான கண்ணியமானவர்களே, ஷரீஅத், மார்க்கம், இஸ்லாம் எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் ஆக்குறதுக்கு பெஸ்ட் மெடிசன்களை சொல்லி தருது. முதலாவது, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அது பிசினஸ் லாஸாக இருக்கலாம், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், முதலாவது நாங்க அல்லாஹ் எங்களுக்கு என்ன நிஅமத்தை தந்திருக்கிறானோ அதை நாங்க நினைச்சு பார்க்கணும். மனசுல இருக்கிற அரவாசி பாரம் நிறைவேறும். மேலானவர்களே, நாங்க எனக்கு பிசினஸ்ல பெரிய அளவுல லாபம் இல்லைன்னு நாங்க நினைப்போம். ஆனா அல்லாஹ் இன்னத்தர் கூலி வேலை செய்ய வச்சு எனக்கு சொந்த பிசினஸ் தந்து ஒரு நாளைக்கு ஒரு 3000 ரூபாய், சரி, எனக்கு அல்லாஹ் உழைக்கக்கூடிய அந்த திறமையையும் ஆற்றலையும் வலிமையும் தந்திருக்கிறானே என்ற அந்த அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை நினைச்சு வாயால அல்ல, வாயால மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதல்ல, உள்ளமும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா உள்ளம் நிம்மதியாக. குடும்ப பிரச்சனையா? வேளாண் கண்ணியமானவர்களே, எங்களை விட எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவர்கள். ஒரு இமாம் இருந்தார். அந்த இமாமுடைய மனைவி, ஊருக்கே தெரியும் இவ மிக படுமோசமான ஒரு ஆள், இவகிட்ட கதைச்சு தப்பேனாது, அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு மோசமான ஒரு பெண்மணி அந்த இமாமுடைய மனைவி. கேட்டாங்க, எப்படி இதையோட வாழ்றீங்க? சொன்னாங்க, வீட்டு ஒரு நலவு இல்லாட்டியும் ஒரு நலவு இருக்குது. நான் 15 வருஷத்துக்கு பின்னால நான் வெளியே போயிட்டு வந்தாலும் இவ இன்னத்தோரோட தொடர்பு வச்சிருக்க மாட்டா, எனக்காக வேண்டி காத்திருப்பாள். அந்த ஒரு நலவுக்காக வேண்டி நான் இந்த பெண்மணியோட வாழ்றேன் என்பதாக அந்த இமாம் சொல்றார். நானும் நீங்களும்
எங்களுடைய பெண்கள் எத்தனையோ விடயங்களில் நல்லவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய நிலைமையை விட உயர்தரமானவர்களை வைத்து நாங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை விட துனியாவுடைய விடயத்தில் யார் குறைவாக இருக்கிறார்களோ அவர்களை வைத்து நாங்கள் பார்க்க வேண்டும். என்னிடத்துல நான் காரில் கவலைப்படுறேனா, எனக்கு அல்லாஹ் பைக்கை தந்திருக்கிறார். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஸர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இன்தஹு கூத் யௌமி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா பிஹதாஃபிரிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, நாங்கெல்லாம் என்னத்தையோ யாரையோ பார்த்து நாங்க எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை என்று கவலைப்படுறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்துல ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு, அந்த இடத்துல ஒரு போர் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு அமைதியான ஒரு சூழல். முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, உடல்ல ஆரோக்கியம். மூணாவது சொன்னாங்க, இந்த கூத் யௌமி, அந்த வருடத்துடைய சாப்பாட சொல்லல, அன்றைய நாளுடைய சாப்பாடு. யாருக்கு இந்த மூணு இருக்குமோ ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா பிஹதாஃபிரிஹா, முழு உலகமும் இவருக்கு கிடைச்சது போல என்பதாக சொன்னார். நாங்க எவ்வளவு உள்ளதால அல்லாஹ் நன்றி செலுத்துவோம். ரெண்டாவது, நாங்க எங்களுக்கு பிரச்சனையா, எங்களுக்கு கவலையா, ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ரிலீஃப் இந்த ட்ரக்ஸ் இல்ல மேலானவர்களே. அர்ரிதா பில் கதா, அல்லாஹ் என்ன நிலைமை ஏற்படுத்தினானோ அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். இதை விட பெரிய ஒரு விடயத்தை விடாமல் அல்லாஹ் இந்த ஒரு சிறிய விடயத்தை, இந்த ஒரு சிறிய கஷ்டத்தை தானே அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். இன்று நாங்கள் அல்லாஹ் தந்த எல்லா விடயங்களையும், எங்களுடைய குழந்தைகளா, எங்களுடைய பிசினஸா, எல்லா விஷயங்களையும் உள்ளத்தால பொருந்தி கொண்டா போதும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும். அதே போல நாங்கள் தொழுகையில, இபாதத்தில அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். நபியே, உங்களுக்கும் டிப்ரெஷன் வருது, உங்களுக்கும் கவலை, மன அழுத்தம் வருது. சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன தீர்வு என்ன தெரியுமா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் ஸாஜிதீன். அல்லாஹ் திக்ர்ல, தஸ்பீஹ்ல இருங்க, தொழுகையில ஈடுபடுங்க. வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களோட ஜப்ல நீங்க ஃபோக்கஸாக இருங்க. இபாதத்து தான், எனக்கு வழிபட்டு நடக்கிறது தான் உலகத்துல உங்களோட கடமை. அந்த ஜப்ல நீங்க ஃபோக்கஸ்டாக இருங்க. எல்லா கவலைகளும் இல்லாமல் கவலைகள் வரும் தான், ஆனால் அது குறைந்து கொண்டு செல்லும். கவலை வராமல் யாரும் கிடையாது. நபி அவர்கள் கூட அழுதிருக்கிறார்கள். பேர குழந்தை மௌத்தாகியதற்காக வேண்டி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள். எனவே மேலானவர்களே, இதை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் சொல்லி நாங்க இதை எடுக்க போட வேண்டாம். இதுதான் எங்களுடைய பிரச்சனைக்கும் மன அழுத்தத்துக்குரிய இது ஒரு கியூராக, ஒரு மெடிசினாக நாங்க எடுக்கிறதாக இருந்தா மேலானவர்களே, இது மாற்றித்தான் பார்க்கணும். இது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அல்ல, இது ஸ்ட்ரெஸ்னுடைய லாஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஒரு மனிதன் சூசைடுக்கு எப்ப போவானா, வாழ்க்கை வெறுத்து இதுக்கு மேலா எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை, எனக்கு வாழ்றதுக்கு முடிவு செஞ்சதுக்கு பின்னால்தான் தற்கொலைக்கு போவான். இந்த ட்ரக்ஸ் இருக்குது, கடைசியாக எங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டா, சூசைடுக்கு தான் கொண்டு போய். அதனாடி நன்றாக விளங்கிக் கொள்வோம். இதை வைத்து நாங்கள் நிம்மதி, சந்தோஷம், எங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வு கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் என்ன மருந்துகளை சொல்லி தருதோ அதுதான் எங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய டெம்ப்ளேட். அடுத்தது மேலானவர்களே, இன்னும் சிலவர்கள் இருப்பார்கள், இந்த மதுவை எதற்காக அருந்துவார்கள் என்றால் ஒரு ஃபன்னுக்காக வேண்டி. ஒரு தடவை சரி பாவிச்சு பார்ப்போம், இதுல எப்படி என்ன இருக்கு, இதுல என்ன கிக் இருக்கு, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் ஒரு இன்பத்தை அடைஞ்சு பார்ப்போம் என்பதற்காக இருப்பாங்க. மேலான கண்ணியமானவர்களே, இது ஒரு தடவை எடுத்து வைக்கிற பாவம் அல்ல என்பதாக சொன்னாங்க.
போதைக்கு அடிமையானவர்கள் என்பதாக நபி அவர்களே அதிகமான ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார். ஒரு வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. மகன் இந்த ட்ரக் பாவன், பாப்பா செக் பண்ண போயிட்டு பேக்ல இருந்து எடுத்திருக்கிறார் ஒரு பவுடர் பையன். அதை கொஞ்சம் சுவாசிச்சிருக்கிறார். கடைசியில மகன் தௌபா செஞ்சு முடிஞ்சு இப்ப பாப்பா ட்ரக் அடிக்டாக. இதுதான், இது ஒரு தடவை அல்ல மேலானவர்களே. அதைத்தான் சொன்னேன், என்னோட குழந்தைகள் இன்றைக்கு நண்பர்களோட நான் நேரம் நண்பர்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஒரு லிமிட்டேஷன் எங்களுக்கு என்று ஒரு வரையறை இருக்கிறது. இஸ்லாம் வசதியத்தை நாடுகிறது. இஸ்லாம் குழுவாக மார்க்கத்தில் எல்லை கடந்து செல்வதும் இல்லை, மார்க்கமே இல்லாமல் இருப்பதும் இல்லை. இஸ்லாம் நடுநிலையை விரும்புகிறது. நண்பர்களுக்கு நேரம் கொடுக்கலாம், அதற்கென்று வரையறை இருக்கிறது. இந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்த தனித்து உறங்குகிறார்கள், நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு வீட்டில் தங்குகிறார்கள். எதை உண்ணுகிறார்கள், எதை பருகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு எங்கட குழந்தையை நாங்கள் நல்லாக வளர்த்திருப்போம், எங்கட குழந்தைக்கு அது சப்ஜெக்ட் என்னென்றே தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்றைக்கு பொருள்ல மட்டும் வருதில்லையே. எங்கட 2 வயசு குழந்தைக்கு வேண்டிக்க கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களுக்குள்ளேயும் அதை வச்சு கொடுக்கிறார். எங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியாமலே திரிக்கப்படலாம். அதனால் கண்ணியமானவர்களே, கட்டாயம் நாங்க எங்களுடைய குழந்தைகளை அவதானிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆக முக்கியம், இந்த ட்ரக்ஸ் என்பதை நாங்கள் வாழ்க்கையில் கையில் எடுத்து விடவே கூடாது. யாருக்கு இதுடன் தொடர்பு இருக்கிறதோ அப்படியானவர்களுடன் இதனை பழகிவிடக்கூடாது. பாவத்தினுடைய இன்பத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? பாவத்தினுடைய இன்பம் என்பது பொய்யான, போலியான, அதே போன்று அதனுடைய முடிவுகள் இருக்கிறது, அது கொடூரமான விரைவுகளை கொண்டரக்கூடியது. அதே போன்று பாவம் என்பதனுடைய இன்பம் அது உடம்புக்கு கிடைக்கக்கூடிய இன்பம், ரூஹுக்கு உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் அல்ல. அது தற்காலிகமானது. அல்லமா தகி உஸ்மானி ஹஃபிலல்லாஹ் சொல்லுவாங்க, பாவத்துடைய இன்பம் எப்படி தெரியுமா? ஒரு மனிதருக்கு சொரிச்சல் வருது, அவர் சொரிகிறார், சொரிய இன்பமாகத்தான் இருக்கும். சொரிஞ்சு முடிஞ்சு பார்த்தா அந்த இடத்துல காயம் இருக்கும், ரத்தம் வரும், சலம் வரும். அதே மாதிரி தான் பாவம் செய்ய செய்ய இன்பம் தான், பாவம் செஞ்சு முடிஞ்சு தான் விலகும். அதுல என்ன பாரதூரமான விளைவுகள் இருக்கு, அப்பட்டமாக எங்களுக்கு விளங்குது. மேலான கண்ணியமானவர்களே, இளம் வாலிப பெண்கள் இன்றைக்கு ஒரு பிள்ளையோட 2 பிள்ளையோட காதை போட்டு இருக்கிறாங்க டிவோர்ஸுக்காக. என்ன காரணம்? கணவன் பாவன். மேலான கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு கணவன்மார்களை தேர்ந்தெடுக்கும் போது வெறுமனமே பணத்தை வைத்து மாத்திரம் நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். மார்க்கத்தை பாருங்க, குணத்தை பாருங்க, அவருடைய தொழில மார்க்கம் இருக்கிறதா, அவருடைய நடவடிக்கையில மார்க்கம் இருக்கிறதா, எல்லாம் பார்த்துதான் எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கணவன்மார்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். வெறுமனமே பணத்தை பார்த்தோம். இன்றைக்கு 1 மாசம் இல்லை, 2 மாசம் இல்லை, ஒரு கிழமை இல்லை, ஒரு நாள்ல பிரிந்த கல்யாணங்கள் இருக்கிறது இந்த ட்ரக்காக. இப்படி வாழ்ற மேலானவர்களே, இதை பாவிக்கிறவரால அவருக்கு மட்டும் ஆபத்தல்ல, முழு சமூகத்துக்கும் ஆபத்து. யார் அவரை சுத்திருக்கிறாங்களோ அவர் முழு சமூகத்துக்கும் ஆபத்தான ஒரு விஷயம். அவரால் அந்த மனைவியோட சந்தோஷமாக வாழ இயலாது, அந்த மனைவிக்கு அவரால் சந்தோஷமாக வாழ இயலாது. அவருடைய குழந்தைகள் சின்ன பின்னமாக்கப்படுவார்கள், அவர்கள் சீரழிந்து திரிவார்கள், அவர்களுக்கு வழிகாட்ட யாரும் கிடையாது, பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுவார்கள். இருக்கிறதே இவர் கொள்ளடிச்சுதான் இவர் ட்ரக் வேண்டுவார். அதே போல நோய் ரீதியாக எவ்வளவு நோய்கள் இந்த தெரியும். இதனால கடைசி நிலைமை இந்த சூசைட் வரும், இலக்கு கேன்சர் வரும்.
இந்த பாவனை உள்ளவங்களுடைய மௌத்துடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல மௌத்த தரோனும். பாத்ரூமுக்குள்ள டொய்லெட்டுக்குள்ள எத்தனையோ சம்பவங்கள். இதுதான் அவர்களுடைய கடைசி நிலைமை. அதனால மேலானவர்களே, நாங்க கட்டாயம் இந்த விஷயத்துல நாங்க கரிசனை செலுத்த வேண்டும். இதை நாம் விட்டோம் என்றால், நாம் இன்னும் எங்களுடைய ஊரில், எங்களுடைய சமூகத்தில் இந்த பாவத்தை வளர விட்டோம் என்றால், நாம் எங்களுடைய எதிர்கால சந்ததியை இழக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விடயம் தான் மேலானவர்களே, எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கிறது ஒரு மனுஷனை பாவத்துக்கு. அது ட்ரக்குக்கு மட்டுமல்ல, எல்லா பாவத்துக்கும். எங்களுடைய குழந்தைகள் குறிப்பாக இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர்கள் ஓலவலை முடிக்க இருக்கிறார். அதுக்கு பின்னால் அவர்களுக்கு நீண்ட லீவுகள் வரும். ஏலவல் முடிச்சதுக்கு பின்னாலேயும் அவங்களுக்கு நீண்ட லீவுகள் வரும். அந்த நேரத்தில் நாங்க அவங்களுக்கு ஃப்ரீடமாக அவங்களை விட்டுட்டோம் என்றால், அவங்க வீட்டில இருந்தா என்ன செய்வாங்க? வீட்டில் எவ்வளவு நேரம் இருப்பாங்க? முதலாவது பெற்றோராகிய நாங்க வீட்டில இருந்து அவங்க இருக்கவும் மாட்டாங்க. எங்க போவாங்க? ரோட்ல போவாங்க. ரோட்ல யார் இருப்பாங்க? வேலை உள்ளவங்க, நன்றாக படிக்கிறவங்க, நன்றாக தொழில் செய்யறவங்களா? இல்ல, வேலை வெட்டி இல்லாதவங்க, தவறான நண்பர்கள் தான் இருப்பாங்க. அப்படியான நண்பர்களுடன் சேர்வார்கள். நான் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஓய்வு கொடுக்க வேண்டும். கஷ்டப்பட்டு படிச்சிருப்பார்கள், நேரம் எடுத்து படிச்சிருப்பார்கள். அதற்கென்று ஒரு வரையறை இருக்கிறது. வருடம் 2 வருடம் அவ்வாறே விட்டு விட்டோம் என்றால் யாருடன் சேர்வார்கள், யாருடன் பழகுவார்கள், எந்த நேரத்தில் சுற்றுகிறார்கள், யாருடன் தங்குவார்கள் எதுவும் தெரியாது. நாங்கள் கடை விட்டு வந்து சேர்வதே லேட்டாக இருக்கிறது. மேலானவர்களே, அதனால படிப்பு முடிச்சுட்டா அடுத்தது அவர்களுடைய துறை சார்ந்து, அவர்களுடைய படிப்புடைய துறை சார்ந்து ஏதாவது ஒரு கோர்ஸை செய்ய வைப்பது. மஸ்ஜிதுடைய ஃபிக்ஹுடைய தஃசீருடைய கிளாஸ்கள் மாஷா அல்லாஹ் எங்களுடைய ஊரில் நடக்குது. அதுல தொடர்பு படுத்துவது, மஸ்ஜிதோட தொடர்புபடுத்துவது. இல்ல தொழில்துறையா, அதுக்காக வேண்டி வழிகாட்டுவோம். எந்த துறையில் எங்களுடைய குழந்தைகள் ஆர்வமுள்ளவர்களாக, திறமையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த துறையில் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் வழிகாட்டுவோம். சும்மா இருப்பது என்பது அது யாராக இருந்தாலும் பாவத்தை தூண்டக்கூடிய ஒரு நிலையாகும். ஏதாவது ஒரு விடயத்தில் எங்களுடைய குழந்தைகளை, குறிப்பாக நாம் இந்த ஓலவல் முடித்ததற்கு பின்னால, ஏலவல் முடித்ததற்கு பின்னால நாங்க அவங்களை கவனமாக கவனிச்சு கொள்ள வேண்டும். அடுத்தது மேலானவர்களே, இந்த போதை வஸ்து பாவனை பாவிக்கக்கூடியவர்களை நாம் பார்த்தோம். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், இந்த போதை வஸ்து பாவனையை விற்கக்கூடியவர். மேலான கண்ணியமானவர்களே, இந்த போதை வஸ்து பாவனையை பாவிப்பவர்களை விட படுமோசமானவர்கள் இந்த போதை வஸ்துவை இந்த ஊரில் சப்ளை பண்ணக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள். மேலான நான் என்ன நினைக்கிறேன், கலிமா மட்டும் இல்லை என்றால் இஸ்ரேலை விட படுமோசமானவர்கள் இந்த போதை வஸ்து வியாபாரிகள். ஏன் தெரியுமா சொல்றேன்? இஸ்ரேலர்கள் எங்களுடைய பலஸ்தீன சகோதரர்களை கொள்கிறார்கள், சுவன சிட்டுகளாக மௌத்தாகிறார்கள். ஆனால் இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள் எங்களுடைய குழந்தைகளை தற்கொலையாளர்களாக, நரகவாதிகளாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ திருமணங்களை பிரித்து விட்டார்கள், எத்தனையோ குழந்தைகளை ரோட்டுக்கு ஏற்றி விட்டார்கள். மேலானவர்களே, எவ்வளவு சீர்கேடு, ஒரு சமூகத்தினுடைய சீர்கேடு. இத நாடித்தான் மேலானவர்களே ஹபீப் அஹ்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுல அடிபட்டாங்க. குஃபார்களுக்கு பதுவா செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல அடிபட்டாங்க, பதுவா செய்யல. நபி அவங்க வாழ்க்கையில பதுவா செஞ்சது குறைவு. ஆனா யாரெல்லாம் இந்த ட்ரக்கோட தொடர்பு, கிட்டத்தட்ட இதோட தொடர்பான 10 சாராருக்கு பதுவா செஞ்சாங்க. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விக்கிறவங்க, வாங்குறவங்க, மேனுஃபேக்சர் பண்றவங்க, யார் இதை டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க, இதனுடைய லாபத்தை யார் உண்றவங்க, அது மனைவியாக இருக்கலாம், வயது வந்த பாலிகான குழந்தைகளாக இருக்கலாம். வேளாளர்களே, எல்லோரும் ரசூலுல்லாஹ் சபிச்ச கூட்டம். இது உலமாக்கள் சபிச்ச கூட்டம் அல்ல. இது இந்த ட்ரக்கை பாவிக்கக்கூடியவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளத்தால் சபிச்ச கூட்டங்கள் மட்டுமல்ல, இது முஹம்மதுல் முஸ்தபா சபிச்ச கூட்டம்.
தைரியமாக சொல்லலாம். மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்போம். சிகரெட்ல இருந்து எங்களுடைய ஊர்ல நாம இல்லாமல் ஆக்குவோம். சிகரெட் போதை தருதோ இல்லையோ, ஹுக்மு தத்கீன் ஹராமுன். போதை, இந்த சிகரெட், இந்த புகைத்தல் என்பது ஹராம் என்பதுதான் அதிகமான உலமாக்களுடைய ஃபத்வா. ஏன்? அதுல மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, மனிதர்களை கொல்லக்கூடிய எத்தனையோ இன்கிரீடியன்ஸ் இருக்குது. இதை இல்லாமல் ஆக்குவோம். 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு உழைக்கிறவங்க வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு 500 ரூபாய் இந்த சிகரெட்டால லாபம் வருது. இந்த 500 ரூபாவை கலந்து அந்த 10,000 ரூபாவுல என்னுடைய உங்களுடைய குழந்தையினுடைய வயிற்றில் கலந்து எங்களுடைய குழந்தைகளை நாம் நரகத்துக்கு அனுப்ப வேண்டுமா? மேலானவர்களே, அதற்கு வேறொரு ப்ரொடக்ஷனை கொண்டுருவோமே, அதற்கு பதிலாக வேறொன்று எடுத்து விற்போமே, வேறொரு பொருளை நாங்கள் மார்க்கெட் பண்ணுவோமே. அல்லாஹ்வுக்காக பயந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பெற்றோர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. உள்ளத்தால் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். குழந்தைகள் பரிதாபம் நன்றாக வளர்த்தார்கள். இந்த அசுத்த நஜீஸை ரிஜிசும் மின் அமலி ஷைத்தானை எங்களுடைய ஊருக்குள் கொண்டு வந்து இங்கு எங்களுடைய அன்பார்ந்த குழந்தைகளையும் அன்பார்ந்த திறமை மிக்க வாலிபர்களையும் நாசமாக்கி விட்டார். இதனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஊரிலிருந்து இந்த அசுத்தத்தை நிப்பாட்டுவோம். மேலான கண்ணியமானவர்களை, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த அசுத்தத்தை நிப்பாட்டண்டா, இந்த போதையை, இந்த ட்ரக்கை இல்லாமல் ஆக்கிறண்டா, வெறுமனமே ஒரு நாள் பெனர் பிடிச்சி இல்லாமல் ஆக்கியதாமே. இட்ஸ் a team work. இது எல்லாரும் கைகோர்க்க வேண்டும். இந்த ஊர்ல உள்ள எல்லா தரப்பினரும் கைகோர்க்க வேண்டும். இந்த விடயத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்றால் வெறுமனமே உலமாக்கள் மட்டுமோ, உலமாக்களுடைய குதுபாக்கள் மட்டுமோ இதற்கு போதாது. குறிப்பாக பெற்றோருடைய பங்களிப்பு தான் முதன்மையானது. யாருடன் பழகிறார்கள், எங்கு செல்கிறார்கள், எவ்வளவு நேரம் இரவில் கழிக்கிறார்கள், எங்கு சாப்பிட செல்கிறார்கள், யாரோட ட்ரிப் போறாங்க. மேலானவர்களை, இன்றைக்கு பயணங்கள் என்று வாலிபர்கள் செல்கிறார்கள். நாம் அலட்சியம், அது சர்வ சாதாரணமாக விட்டுவிட்டோம். நான் பயணங்கள் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. மேலானவர்களே, கூடுதலாக யாரும் பெற்றோரிடத்திலிருந்து இந்த பழக்கத்தை பழகிறதில்லை. 100ல் 1 இருக்கும், 100ல் 2 இருக்கும். நண்பர்களிடமிருந்து தான் பழகிறார்கள். அதனாடி நாங்கள் கட்டாயம் இந்த விடயத்தில் நாங்கள் கட்டாயம் கவனம் செலுத்தோம். இதுல அதிகாரத்துறையில யாருக்கு எந்த தலைமையில அதிகாரம் இருக்கிறதோ இந்த ஊருக்கு அது வராம இருக்கிறது நாங்கள் முயற்சி செய்யணும். அதற்காக வேண்டியுள்ள நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். மேலானவர்களே, அல்லாஹ் தந்தது ஒவ்வொரு திறமையையும் எல்லாரும் தீனுக்கு சேவை செய்யணும் என்றால் குதுபா ஓதி பயான் பண்ணி இப்படித்தான் இல்லை. அல்லாஹ் எந்த துறையை உங்களுக்கு தந்திருக்கிறானோ அந்த துறையால ஹிதுமத் செய்யறது தான் எங்களுடைய பெரிய ஹிதுமத். அல்லாஹ் ஹாலித் இப்னு வலீதுக்கு ரலியல்லாஹு அன்ஹு ஷஜாஅத்தை கொடுத்தான், யுத்தத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தான். யுத்த ரீதியாக அவர்கள் முயன்றார்கள், பல வெற்றிகளை இஸ்லாத்துக்கு ஈட்டிக் கொடுத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் போன்றவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய திறமையை கொடுத்தான். குர்ஆனை இன்று எங்களுடைய கையில் தந்திருக்கிறார்கள். இமாம் அல் புகாரிக்கு அல்லாஹ் ஹிஃப்ல ஹதீஸ்ல ஒரு அமீகான ஆழமான அறிவை கொடுத்தான். இன்று ஸஹீஹுல் புகாரியை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் உஸ்மான் இப்னு அஃபான், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற பெரும் பெரும் கனவந்தர்களுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்தார். அள்ளி இறைத்தார்கள் தீனுக்காக, அள்ளி இறைத்தார்கள். மேலானவர்களே, எங்களுடைய ஊர் வெளிரங்கத்தில் பெரும் பகட்டாக இருக்கலாம். எத்தனையோ ஏழைகள் நாங்கள் ஜம்மு செஞ்சு தொழுகையை ஜம்மு செஞ்சு தொழுகமாய் சாப்பாட்டை ஜம்மு செஞ்சு சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, ராவு சாப்பாடு ஜம்மு செஞ்சு ஒரு தடவை சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவர்களுக்கு கொடுப்போம். எத்தனை குமர் பெண்கள் இன்னும் 25ஆவது 26ஆவது இல்லாம இருக்கிறாங்க. அள்ளி இருப்போம். மேலானது சஹாபாக்களும் ஹதரத் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்க ஒரு ஏழை சஹாபி, அவங்கள வாழ வச்சதே ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு.
வாழ வைப்போம். அல்லாஹ் அள்ளி தந்திருக்கிறான் எங்களுடைய ஊருக்கு, கொடுப்போம், அள்ளி இருப்போம். அதே போல இந்த ட்ரக்களை போக்குவதற்காக ஒரு இஸ்லாமிக் ரீஹபிலிட்டேஷன் சென்டர், ஒரு இஸ்லாமிய புனர்வாழ்வு மையம் ஒன்று நாங்கள் திறக்கலாம். எவ்வளவு விடயங்கள் நாங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்காக இன்னைக்கு எத்தனையோ உலமாக்கள், சமய அறிவு சமகால அறிவு ரெண்டும் உள்ள எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள். இன்று கவுன்சிலர்ஸ், அதுக்கென்றே ட்ரக் கவுன்சிலர்ஸ் செய்யக்கூடியவங்க, ட்ரக் கவுன்சிலர் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதற்கென்று குறிப்பாக ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள நாங்க அமர்த்தலாம். அந்த இடத்தில் அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறான். இந்த ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம். எத்தனையோ விடயங்களை நாங்க செய்யலாம். அதே போலதான் மேலானவர்களை, அல்லாஹ் இந்த சமூகத்துடைய பேக் போன் என்று சொல்லக்கூடிய, முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய வாலிபர்களை கையில தூக்கி கொடுத்திருக்கிறார் ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் மார்க்கின்ஸ். ஆக முக்கியம், இது ஒரு அமானிதம். செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை, எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். அதை தான் சொல்லேன். உலமாக்கள் கைகோர்க்க வேண்டும், ஆசிரியர்கள் கைகோர்க்க வேண்டும், பெற்றோர்கள் கைகோர்க்க வேண்டும், அதிகாரத்துறையில் உள்ளவர்கள் கைகோர்க்க வேண்டும், ஊரினுடைய